போன ஜெனரேஷன்ல எம்ஜிஆர் ஃபீல்ட் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் ரஜினி சூப்பர் ஸ்டாரா வருவானாரு. ஆனா இப்போ ரஜினி ஃபீல்ட்ல இருந்தாலும் அவரோட நேருக்கு நேரா மோதி அவருக்கு இணையான பெரிய ஸ்டாரா தன்னோட இடத்தை ப்ரூவ் பண்ணிருக்காரு அஜித். விஸ்வாசம் படத்தோட வெற்றி அதை அழுத்தமா சொல்லிருக்கு. விஸ்வாசம் பேட்டா அபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் தெரிஞ்சுக்க எங்களோட முந்தின வீடியோஸ் பாருங்க. அஜித் படங்களுக்கு பொதுவா ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் அவ்வளவா இருக்காது. இந்த படம் அதை மாத்தி காமிச்சிருக்கு. அப்பா பொண்ணு பாசத்தை பத்தி பேசுற இந்த படம் ஆடியன்ஸோட எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட சேர்த்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. விஸ்வாசம் படம் 2018 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருந்த நிலையில போன வருஷம் நடந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரைக்னால ரிலீஸ் தள்ளி போய் படம் 2019 பொங்கல் ரிலீஸ்னு ஆகஸ்ட்லயே படக்குழு அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல ரஜினியோட பேட்டையும் பொங்கலுக்கு வருதுன்னு டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்ணாங்க பேட்டை டீம். இது சத்யஜோதி பிலிம்ஸ்க்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. ரஜினி சத்யஜோதி பேனர்ல 6 படம் பண்ணிருக்காரு. இது பத்தி சன் பிக்சர்ஸ் கிட்ட பேச போனப்போ இந்த கிளாஷ் சன் பிக்சர்ஸ்க்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருந்தாலும் ஒரு சில இஷ்யூஸ்னால அவங்களும் பொங்கல் ரிலீஸ மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இத பத்தி விஸ்வாசம் ப்ரொடியூசர் தியாகராஜன் அஜித் கேட்டப்போ அஜித் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொன்னதும் பட வேலைகளை கண்டினியூ பண்ணாங்க. இந்த நிலையில பொங்கலுக்கு 2 படமுமே ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பேட்டை நல்லா போனாலும் ரூரல் சைட்ல மதுரை, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு எல்லா இடத்துலயும் பேட்டை விட விஸ்வாசம் படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. திண்டுக்கல் ஏரியால ஃபர்ஸ்ட் டே பேட்டை பட கலெக்ஷன் 8 லட்சம், ஆனா விஸ்வாசம் கலெக்ஷன் 15 லட்சம். பேட்டையோட டபுள் தி அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல பேட்டை படத்தோட 2 நாள் கலெக்ஷன் 36 கோடி, ஆனா விஸ்வாசத்தோட 2 நாள் கலெக்ஷன் 42 கோடி. வேர்ல்ட் வைட் விஸ்வாசத்தோட 2 நாள் கலெக்ஷன் 59 கோடி. விஸ்வாசம் படம் இந்த பொங்கல் ஹாலிடேஸ் ஆன 10 நாள்ல 250 crores ஈஸியா கலெக்ட் பண்ணிடும்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தியேட்டர் ஓனர்ஸும் நம்பிக்கையா சொல்றாங்க. அஜித் கிட்ட இது பத்தி ப்ரொடியூசர் தியாகராஜன் சொன்னப்போ அவர் சொன்னது என்னன்னா, நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் கடவுள் செயல்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்க்கு இந்த படம் பிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிருக்காரு. அதனால ப்ரொடியூசர் அவரை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஆனா ரொம்ப சிம்பிளா இருப்பாருன்னு சொல்லிருக்காரு. சோசியல் மீடியால கூட விஸ்வாசம் வின்னிங் ஹார்ட்ஸ் அப்படின்ற ஹேஷ்டாக் ஆல் இந்தியா லெவல்ல நம்பர் 1ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது இப்படி இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இப்பவே அஜித்தோட அடுத்த படமான AK-59 ஆவலா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம தமிழ் கடைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. எங்களோட இந்த வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தா இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.